ஒருத்தர் மேலே நீங்கள் பைத்தியம் மாதிரி சுற்றினா அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு நீங்கள் ஆளாவே தெரிய மாட்டீங்க. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த கேம்பஸோட பியூட்டி சாங்ஸி இருக்காளே, நான் ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. அவள் பின்னாடி வர த்ரில்லுக்காகவும் அட்டென்ஷனுக்காகவும் என்னை 99 டைம் ரிஜெக்ட் பண்ணி ஒரு நாய் போல சுற்ற விட்டுருக்கா. இதுக்கும் மேலேயும் இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் ஃபாரின் போகிறதுக்கான சீட்டை செக்யூர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு முறை அவள் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணி அவளுக்கும் எனக்கும் இருக்க எல்லாத்தையுமே அத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டான். நான் பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியில் நிற்கும் போது உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கேட்டுச்சு. உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு ஜினு எதுக்காக லேட்டு? சர்ப்ரைஸ் ஏதாச்சும் பிளான் பண்ணுறானா என்ன? அவன் ஏற்கனவே உனக்கு 99 டைம் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். 100வது ப்ரப்போசல் பக்கத்திலே இருக்குது. நீ ஏற்கனவே அவனை நிறையா முறை ரிஜெக்ட் பண்ணிட்டா. நீ முறை அக்செப்ட் பண்ணல. பாய் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அவனை விட்டு போயிடுவான். ஜின்வு என்ன உண்மையாக காதலிக்கிறான். அவனை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுடைய 100வது ப்ரப்போசலில் நான் கண்டிப்பாக ஓகே சொல்ல போகிறேன். தேங்க்ஸி பேசுகிறது கேட்கும்போது அவளுடைய வாய்ஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு தரங்கட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அடுத்த ப்ரப்போசல்னு ஒன்று இருக்க போகிறதே இல்லை. இந்த 2 வருஷத்தில் என்னுடைய ஒரே கோலு சாங்க்சியை ஃபாலோ பண்ணுறது. என்னுடைய தன்மானத்தை நான் விட்டு கொடுத்தேன். கிளாஸ்மேட்ஸு கிண்டல் பண்ணுறது கூட நான் கண்டுக்கல. ஒவ்வொரு முறையும் எப்படியாச்சும் அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் புதுசாக ட்ரை பண்ணேன். நான் போட்ட எஃபோர்ட்டில் 1% கூட எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கல. பேசாமல் கிவ் அப் பண்ணிடலான்னு கூட தோணும். எத்தனை முறை நைட்டு தூங்காமல் எழுந்திருக்கேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் நான் அவள் பக்கத்தில் தான் இருந்திருப்பேன். அவ்வளோ ஏன் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு எனக்கு கிடச்ச பிளேஸ்மெண்ட்டையே சாங்க்சிக்காக நான் கிட்டத்தட்ட இழந்துட்டேன். ஒரு நாள் சாங்க்சியோடைய ஃபோனை ஆக்சிடென்டெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சு. அப்போ தான் நான் நோட் பண்ணேன், அவன் என்னுடைய பேரை ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணியிருந்தான். அவ்வளோ ஏன் அவளுடைய கேலரிக்குள்ளே என்னுடைய ஃபோட்டோஸ் மட்டும் 1000 கணக்கில் இருந்திருக்கும். இதை பார்க்கும்போது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. இப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அவளோட வாழ்க்கையிலேருந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போகிறது. நான் ரூம்குள்ளே நுழையும் போது அவ்வளோ நேரம் சிரித்து பேசின எல்லாரும் திடீர்னு சைலண்டானாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தடுமாறினாங்க. டாப்பிக்கை மாற்றினாங்க. ஏன் ஹாப்பியாக அந்த லிடியாவும் பார்க்குறதுக்கு இப்போது கூல்டாக தெரியுறான். இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஷன் மாத்திரான்னு கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் என்னுடைய ஃபோன் எடுத்தேன். பொறுமையாக நடந்து போய் சோஃபாவில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். பார்ட்டியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு கோஸ்ட் போல் தனிமையில் உட்காந்துருக்கேன். இதுவே கடந்த காலமாக இருந்துச்சு. நான் லிடியாவை பார்த்த அடுத்த செகண்டு லிடியா கூட பேசுகிறதுக்காகவே சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பேச ஆரம்பிச்சிருப்பேன். இந்த பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு கூட நான் எத்தனை பேரை காண்டாக்ட் பண்ணி அவளை ஒத்துக்க வச்சேன்னு எனக்கு தான் தெரியும். பார்ட்டியில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப சைலண்ட்டாக அவளை பொருட்படுத்தாமல் இருக்கிறேன்னு அவளுமே ஃபீல் பண்ண ஆரம்பித்தா. சாங்க்சி அவ்வளோ பேர் முன்னாடியும் பார்ட்டியில் ஷார்ப்பாக என்னையை பார்க்குறத நோட் பண்ணேன். பார்ட்டியில் கேக் வெட்டாங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. மற்றவங்க கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணேன். நானுமே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி கேலண்டரை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து சாங்க்சியோட கண்ணை பார்த்து, இந்த கேலண்டர்லேருந்து ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நீ ஒவ்வொரு பேஜாக கிளிக்கணும். கடைசி பேஜில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே பயங்கரமாக சிரித்தாங்க. என்னடா அவன் ஒரு காலண்டர் போயிட்டு கிஃப்டாக கொடுத்துருக்கான், கண்டிப்பாக இதுவும் கடைசி பக்கத்தில் ஒரு ப்ரொபோசலாக தான் இருக்க போகுது. அவங்களுடைய அந்த இலக்காரமான பார்வை எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவங்க யாருக்குமே புரியலை, ஏன் சாங்க்சிக்கும் தான். கடைசி பக்கம் வரும்போது நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறதில்ல, நான் சாங்க்சியோடைய வாழ்க்கையை விட்டு கம்ப்ளீட்டாக காணாமல் போக போகிறேன். அதுவுமே திறந்துச்சு. இவன் தான் சன்ஃப்ளவர் ஒரு எலிகென்ட்டான கிஃப்ட்டுமே கொண்டு வந்தான். சன்ஃப்ளவரை பார்த்த உடனே சாங்க்சியோட எக்ஸ்பிரஷன் சாஃப்டாக மாறிச்சு. கிஃப்ட் கொடுக்கும்போது மொத்த ரூமும் அவங்க 2 பேரையும் தான் பார்த்துச்சு. நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஹர்ட்டிங்காக இல்லை, சிரிப்பு தான் வந்துச்சு. சாங்க்சியை பற்றி என்ன சொல்கிறது, இந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு அழகான பொண்ணு. ஆனால் எந்த பசங்கக்கிட்டையும் பக்கத்தில் கூட போக மாட்டான். ஆனால் சன்ஃப்ளவர் கிட்ட இது எந்த ரூல்ஸும் ஒர்க் ஆகாது. அவனுடைய முடியை கூட ஃபிக்ஸ் பண்ணுவான். சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சாங்க்சி அப்புறம் சன்ஃப்ளவர் 2 பேரும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த சன்ஃப்ளவர் தான் எப்போவுமே சாங்க்சி பின்னாடி சுற்றுவான். பதிலுக்கு சாங்க்சி அவனை கண்டுக்க கூட மாட்டான். எப்போ நான் அவளுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சனோ என்னை வெறுப்பத்துறதுக்காக அவன் கூட இத்தனை நாள் நாடகம் ஆடிருக்கா. நான் நடந்து போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் அமைதியாக ஃபீல் பண்ணேன். துடைக்கும் போது என்னுடைய பார்வை பிளாக் ஆயிருந்துச்சு. எனக்கு பின்னால் யாரோ நிற்கிறாங்கன்றதை நோட் பண்ணவே இல்லை. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. ஓகே, இது வேறு யாரும் இல்லை, சன்ஃப்ளவர் தான். இங்கே பாரு ஜினு, நீ இன்னும் எத்தனை வருஷம் சாங்க்சி பின்னாடி சுற்ற போகிற? ஏற்கனவே கிளாஸில் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியும் நம்புறேன். ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுற நாயின்னு உன்னை எல்லாருமே பேசிக்கிறாங்க. உனக்குன்னு ஒரு சுயமரியாதையே இல்லையா? நான் எதுக்காக அப்படி இருக்கா? டேடா பேசி முடிச்சிட்டியான்னு நான் கேட்ட உடனே நான் இவ்வளோ அமைதியாக பேசுவேன்னு அவன் எதிர்பார்க்கல. இங்கே பாரு ஜினு, சாங்க்சிக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. நீ வேணா கிளாஸில் யார்கிட்ட வேணான்னு கேட்டுப்பாரு, சன்ஃப்ளவருக்கு என்னே தான் பிடிக்கும். சரி ஓகே, நீ சொல்கிறது புரியுது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சன்ஃப்ளவர் சாங்க்சி இருக்கிறத பார்த்த உடனே பதட்டமாக ஆரம்பித்தான். சாங்க்சி, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்காத, இதெல்லாத்தையும் அவன் தான் ஆரம்பித்தான். உன்னை பற்றி அவன் தான் தப்பாக பேசினான். அவன் மேலே தான் தப்புன்றதை சாங்க்சி நல்லாவே பார்த்தான். இருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா. சாங்க்சி சன்ஃப்ளவரை பார்த்து, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எவ்வளோ மெல்லிசான ட்ரெஸ் போட்டிருக்க, வெளியில் மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது, இந்த கூலிங்கான நேரத்தில் உனக்கு சளி பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுவா? அவளுடைய ஜாக்கெட்டை கழட்டி அந்த சன்ஃப்ளவருக்கு போட்டு விட்டா. பார்ட்டி முடிஞ்சது. 3 பேரும் வெளியில் வெயிட் பண்ணுறோம். ஜோனு மழையும் கொட்டுது. சாங்க்சி அவளுடைய வீட்டுக்கு கால் பண்ணி பர்சனல் டாக்ஸியை வர வச்சான். சன்ஃப்ளவர் ஹீரோயினை பார்த்து, நம்ம இவனை இப்படி மலையில் தனியாக விட்டு போகிறது சரியாக இருக்குமான்னு கேட்க, அவனுக்கு தான் கால் இருக்கே, அவனுக்கு நடக்க தெரியாதா என்ன? ஒரு கோல்டான ரிப்ளை கொடுத்து என்னோடய ரியாக்ஷனை கூட பார்க்காம காரில் ஏறி போயிட்டான். மழையும் பயங்கரமாக பெய்யுது. நானும் கேபுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறேன்.
ஆனால் எந்த டாக்ஸி டிரைவரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரம் முயற்சி பண்ணதுக்கப்புறம் மழையும் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. கடைசி ஒரு வழியாக எனக்கு ஒரு கேபுமே கிடச்சிருக்கு. நான் வீட்டுக்கு போக 2 மணி ஆயிடுச்சு. என்னுடைய கதவை திறக்கும் போது ஆப்போசிட்லேருந்து சாங்சியுமே கதவை திறந்தான். இனிமேல் அப்படி லேட்டெல்லாம் வீட்டுக்கு வராதா, நீ டோர் திறக்கிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்குள்ளே போயிட்டா. நான் பதில் பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஈரத்தில் நனைஞ்ச அந்த ஜாக்கெட்டை என்னோடய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏசியை போட்டேன். போர்வையை போத்திட்டு டைட்டாக தூங்கினேன். யோசிச்சு பார்த்தா சாங்சி ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும்போது அவளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக அவள் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சான். காலையில் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் குட் நைட் சொல்லிடுவேன். அவன் என்னை மதிக்கவே இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் அது உண்மை கிடையாது. அவளுக்கும் என்னை பற்றி கேரிங் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நடந்தது யோசிச்சு பாருங்கள். பாட்டி முடிஞ்ச வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் என்னை பற்றி கவலைப்பட்டு வெயிட் பண்ணியிருக்கா. இவள் உள்ள உன்னை நினச்சிக்கிட்டு வெளியில் உன்னை காமிக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நான் ஃபாரின் போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு தேவையில்ல. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணதுனால என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கான வேல்யூவை செக் பண்ணிட்டு போகிறாங்க. வெளில வந்து பார்த்தா சாங்சி டோருக்கு வெளில நிற்கிறா. அவளுடைய முகத்தில் ஒரு சேஞ்ச் தெரியுது. அவளுடைய ஐப்ரோஸை உயர்த்தி பார்க்கறதுக்கு ஷாக்காக இருந்தா. யார் அப்படின்னு கேட்க என்னுடைய சிஸ்டர் நான் பதில் சொன்னேன். ஏஜென்ட் ப்ரொஃபஷனல்ன்றதுனால அவங்களும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. காலேஜுக்காக எலிவேட்டர் பக்கம் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சாங்சி இன்னமும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதனால எனக்கு புரியல. நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன்னு சாங்சி என்னை பார்த்து கேட்க எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு. நான் மாட்டேன் ரிஜெக்ட் பண்ண அவள் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இவகிட்ட ஆர்கியூ பண்ணி என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண நானும் விரும்பல. அதனால ஓகே சொல்லிட்டேன். 2 பேருமே காரில் ட்ராவல் பண்ணும்போது சாங்சி என்னை பற்றி வித்தியாசமாக ஃபீல் பண்ணான். அவளையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவள் ஃபீல் பண்ணது உண்மை. கடந்த கொஞ்ச நாளாக எனக்குள்ளே இருக்க இந்த சேஞ்ச் ரொம்ப அதிகம். வழக்கமாக ஏதாச்சும் ஒரு சாக்கை வச்சு அவள் கூட போயிட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போது எதுவுமே பேசாமல் அமைதியாக ட்ராவல் பண்ணிட்டு போனேன். ஃபைனலி காலேஜ் வந்துச்சு. சாங்சியோடைய முகத்தை கூட பார்க்கல. குட்டியாக ஒரு தேங்க்ஸ் வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். கேம்பஸில் இருக்க எல்லாரும் என்னை பார்க்குறத ஃபீல் பண்ணேன். ஹேய் தோ பாருங்கடா, அவன் தானே ஈத்தன். ஆமாம் அவனே தான், என்ன ஒரு கேவலம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எதனால் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. என்னோடய ஃபோனை வேகமாக ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பின லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். யாரோ ஒருத்தன் நான் லிடியா பின்னாடி சுற்றின மொத்த கதையும் எடுத்து போஸ்ட்டாக போட்டிருக்கான். இது இப்போது ட்ரெண்டிங்கில் வேறு இருக்குது. அந்த டைட்டில் என்னன்னு தெரியுமா? குவீன் யூனிவர்சிட்டியோட நம்பர் 1 சிம்ப். நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்னேன். நான் என்ன யோசிக்கிறதுனே தெரியல. அவளுக்காக எழுதுன லவ் லெட்டர் முதற்கொண்டு எல்லாமே அந்த போஸ்ட்டில் டீட்டெயிலாக இருக்குது. நோட்டீஸ் போர்டு பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நோட் பண்ணேன். நான் எழுதின எல்லா லெட்டரோட காப்பியும் அதில் போஸ்ட்டாக இருந்துச்சு. இவன் தானே குவீன் யூனிவர்சிட்டியோட டாப் அகாடமிக் டேலண்ட். இவன் என்னடானா இவ்வளோ கேவலமான சிம்பாக இருக்கான். எப்படி ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்க முடியும்? அந்த கூட்டத்தை விலக்கி விட்டு நான் போயிட்டு ஒவ்வொரு லெட்டராக கிளிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. வேறு யாரில் அந்த சன்ஃப்ளவர். சாங்சி உனக்காக ஜின்னு இவ்வளோ லவ் லெட்டர் எழுதியிருக்கான். உனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவள் ஒரு வார்த்தை சொன்னால் அது எனக்கு கேட்டுச்சு. 0. பப்ளிக்கில் எல்லா முன்னாடியும் லிட்டரலாக எனக்கு அவ்வளோ அவமானமாக இருந்துச்சு. அப்போது கூட்டத்துலேருந்து என்னை பற்றி கேட்டாங்க. நீ அவகிட்ட 99 தடவை ப்ரப்போஸ் பண்ணி அவள் உன்கிட்ட 0ன்னு சொல்லிட்டா. கடைசியாக ஒரு முறை 100வது ப்ரப்போசலில் ஏதாச்சும் ஒன்று மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய மனசில் இருக்க கோவத்தை வெளியில் காமிக்கலான்னு தோணுச்சு. ஆனால் நான் எதுவும் பேசாமல் அந்த லெட்டரை கசிக்கி பிடிச்சி என்னோடய கையை மேலே தூக்கி 100வது ப்ரப்போசலை 27ஆம் தேதி பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணேன். நான் படித்த ஸ்டூடெண்ட் கிளப்லேருந்து இந்த வீக்கெண்டுக்கு ஒரு மீட்டப் இருக்குது. போயிட்டு அட்டன் பண்ணால் சாங்சி அந்த இடத்துல இருந்தால் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சாங்சி எப்பவும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டாள். நான் அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு வாரத்தில் உட்காந்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட ஆரம்பித்தேன். வேறு வழி இல்லாமல் நானும் ட்ரூத் ஆர் டேர் கேம் அட்டன் பண்ணேன். ஃபைனலாக 7-8 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சாங்சிக்கான சான்ஸ் இருந்துச்சு. அண்ட் டேரில் யாராச்சும் ஒருத்தரை கிஸ் பண்ணணும்னு சொல்ல சாங்சி அந்த டேருக்கு ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷனுமே வச்சா. லைட்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்கணும்னு சொன்னான். அவள் எப்படியும் என்னையை சூஸ் பண்ண மாட்டான்றது எனக்கு தெரியும். கெஸ் பண்ண மாதிரி அவன் அந்த சன்ஃப்ளவர் தான் சூஸ் பண்ணுறான். லைட்ஸ் ஆஃப் ஆகி ஆனாகவும் செஞ்சது. நான் சன்ஃப்ளவரோட முகத்தை பார்க்கும் போதே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. எக்ஸ்பிரஷனில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. சாங்சி அவனை கிஸ் பண்ணவே இல்லை. அடுத்த ரவுண்டில் எனக்கான டேர் வந்துச்சு. எக்ஸாக்டாக எனக்குமே 3 நிமிஷத்துக்கு ஒருத்தரை கிஸ் பண்ணணும்னு அதே டேர் தான் கொடுத்தாங்க. நான் இந்த டேர்லேருந்து பின்வாங்குவேன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் பின்வாங்கலை. இந்த ஸ்பின்னரை சுற்றி விடலான்னு முடிவு பண்ணேன். இந்த ஸ்பின்னரு ஒரு ஜூனியர் பொண்ணு மேலே விழுந்துச்சுங்க. அந்த பொண்ணுக்கும் பயங்கரமான ஷாக்கு. சாரிப்பா, உன்னை அந்த ஸ்பாட்டில் வைக்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. டேரை அக்செப்ட் பண்ண போகிற சமயத்தில் சாங்சி சேரை உதச்சி எந்திரிச்சு நின்னா. நம்ம ரொம்ப நேரம் இந்த கேம் விளாண்டோம். எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்ல பிரசிடென்ட்டும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிறாரு. பிரேக்குமே முடிஞ்சது. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. ரூம்குள்ளே இப்போது எந்த ஜூனியர் பொண்ணுமே கிடையாது. இப்போது ரூம்குள்ளே சாங்சியை தவிர வேறு எந்த பொண்ணுமே கிடையாது. ரொம்ப க்ளீனாகவே புரியுது. இதுக்கான காரணம் சாங்சியாக தான் இருப்பான். இந்த ஒரு டேருக்காக நான் அவளை கூப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க ஆல்கஹாலை குடிக்க ஆரம்பித்தான். இந்த சேலஞ்சில் நான் அவளுக்கு பதிலாக ஆல்கஹாலை சூஸ் பண்ணுவேன்னு அவள் சுத்தமாக எதிர்பார்க்கல. அவள் கையில் இருக்க அந்த ஒரு டைஸை இறுக்கி டைட்டாக பிடிச்சா. பிரசிடென்ட் கிட்ட என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு நான் இப்போது போதையில் இருக்கிறதுனால ஸ்டேஸில் கொஞ்சம் மெல்ல தான் நடந்து போனேன். அப்போது எனக்கு சன்ஃப்ளவரோட குரல் கேட்டுச்சு. சாங்சி என்னை கிஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் அவள் எல்லா முன்னாடியும் என்னை கிஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. இல்லைனா கண்டிப்பாக பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்ல நான் எதுவும் பேசுகிறதுக்கு இல்லைன்னு நானுமே தலையாட்டி நீ சொல்கிறது கரெக்டு தான் சொன்னேன். அவன் அப்பயும் என்னை போக விடுற மாதிரி தெரியல. இன்னும் டைட்டாக என்னை பிடிச்சான்.
நான் ஏற்கனவே போதையில் இருக்கேன், என்னோட பேலன்ஸ் மிஸ் ஆகி நான் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்தேன். அதை பார்த்து அதிர்ச்சியில் அவனுமே ஓடி வர முயற்சி பண்ணி சன்ஃப்ளவருமே கீழே விழுந்தான். எங்கள் 2 பேருக்கும் பலத்த காயம் பட்டுச்சு. என்னோட தலையில் அடிபட்டு ரத்தம் கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு. சாங்சிக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் 2 பேர்த்தையும் அட்மிட் பண்ணுறதுக்காக ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனான். அவளுடைய முகத்தில் அவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ குழப்பத்தில் இருந்தான். போதா குறைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. இந்த 2 பேரில் யாருக்கு சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல சாங்சி பார்க்குறதுக்கு குழப்பத்தில் இருந்தா. டைம் போய்கிட்டு இருக்கு மேம், சீக்கிரம் சொல்லுங்கன்னு கேட்க பிளட் லீக் ஆகி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் இழக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு நல்லா கேட்டுச்சு. கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை சன்ஃப்ளவர் தான் அவள் சூஸ் பண்ணான். அடுத்த நாள் நான் கண்ணை முழிச்சு பார்க்க என் மனசுக்குள்ளே அவ்வளோ பயம். நல்ல வேலை என்னுடைய கால்களை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. இப்போ தான் எனக்கு பெருமூச்சே வருது. நல்ல வேலை ஒரு வழியாக என்னுடைய பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் விஐபி ரூமுக்கு மாற்றி என்னை நல்லாவே கேர் பண்ணாங்க. சரியாக 2 மணி நேரத்துலேயே அந்த சாங்சியும் சன்ஃப்ளவரும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூமுக்கு வந்தாங்க. 2 பேர் ரூம் கதவும் திறந்துருக்கேன். என்ன நடக்குதுன்னு நல்லா தெளிவாக பார்க்க முடிஞ்சு. இந்த சன்ஃப்ளவர் அவனுக்கு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவான். சாங்சியும் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பேசி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுவான். ஹாஸ்பிட்டல் சாப்பாடு அவனுக்கு செட் ஆகலைன்னு சாங்சி வீட்டுக்கு போய் சொந்தமாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா. இவங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நர்ஸு கூட அவங்கள பற்றி காசிப் பண்ண ஆரம்பித்தாங்க. பாவம் அந்த சன்ஃப்ளவர் நடக்கிற எல்லாமே நிஜம் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே ஒரு நாடகம் தான். என்னோடய ரூம் கதவை ஒரு 100 தடவைக்கு மேலே சாத்திருப்பேன். நான் ஒவ்வொரு முறையும் கரெக்டாக அந்த நர்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாட்கள் போக 2 பேருமே டிஸ்சார்ஜ் ஆனோம். கொஞ்ச நாளில் எனக்கு எக்ஸாமும் வந்துச்சு. இப்போது என்னோடய காயம் குணமானதுனால எக்ஸாமை போயிட்டு அட்டன் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் அந்த சன்ஃப்ளவரும் அதே எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தான். அவன் தனியாக வரல, அவன் கூட அவனுக்கு சப்போர்ட்டுக்காக சாங்சியுமே இருந்தான். அவனுக்குமே அடிபட்டதுனால அவங்க 2 பேரும் சரியாக என்னோட சீட்டில் வந்து உட்காந்தாங்க. எக்ஸாம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு முன்னாடி ஒரு பேப்பருமே வந்து விழுந்துச்சு. ஆரம்பத்தில் எனக்கு புரியலை. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த சன்ஃப்ளவர் எக்ஸாமுக்காக ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே எழுதிட்டு வந்திருக்கான். இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பின்னாலேருந்து சூப்பர்வைசருடைய குரல். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் எக்ஸாமை நல்லா எழுதுங்க இல்லை மோசமாக எழுதுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் கண்டிப்பாக சீட்டிங் பண்ணாதீங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது. உடனே எழுந்திரிச்சுன்னு இது என் மேலே தப்பு கிடையாது, இது எல்லாத்தையும் பண்ணது அந்த சன்ஃப்ளவர். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்றது தெரியும். நீங்கள் வேணால் போயிட்டு கேமராவை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுமே போயிட்டு கேமராவை செக் பண்ணாங்க. ஆனால் நான் எவ்வளோ அன்லக்கின்னு பாருங்கள். சரியாக அந்த மார்னிங்கில் கரண்ட் கட் ஆகியிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சாங்சிக்கிட்ட கேளுங்க. அவன் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா கண்டிப்பாக உண்மையை சொல்லுவாள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் டீச்சருமே சாங்சியை முன்னால் கூப்பிட்டாங்க. இந்த யூனிவர்சிட்டி பில்டிங்ஸை சாங்சியோட ஃபேமிலி தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதனால் சாங்சியோட வார்த்தைக்கு மதிப்பு ரொம்ப அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாங்சி அந்த இடத்துல நின்று என்னுடைய கண்ணை பார்த்தா எந்த பதட்டமும் இல்லாமல் அமைதியாக பேசினான். சீட்டிங் பண்ணது இந்த ஜின்னு தான், சன்ஃப்ளவர் கிடையாது. இதை கேட்ட அந்த டீச்சரு, ஜின்னு இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, சீட் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்த தப்பு பண்ணாத ஒருத்த மேலே எப்படி கூச்சமே இல்லாமல் உன்னால் பழி போட முடியுது? கொஞ்சம் கூட உனக்கு அவமானம்னா என்னன்னு தெரியல. இப்போ புரியுது. அப்போது இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் பண்ணி மார்க் எடுத்தியா? இந்த விஷயம் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக எப்படியும் இன்ஃபார்ம் ஆக தான் போகுது. சாங்சி என்னை அவ்வளோ நாள் இக்னோர் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிலைமையில் அவன் உண்மைக்கு துணையாக இருப்பான்னு நினச்சேன். போய் அந்த சன்ஃப்ளவர் காப்பாற்றுறதுக்காக பொய் சாட்சி சொல்லுவான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னோட பார்வை முழுக்க கொஞ்ச நேரத்துக்கு சாங்சி மேலே இருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். சாங்சி ஓடி வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தான். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, அந்த சன்ஃப்ளவர் சென்சிட்டிவான ஒருத்தன். ஸ்டூடெண்ட்ஸ் அவனை பற்றி தப்பாக பேசுகிறத நான் விரும்பலை. இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரியாக இந்த நேரத்தில் என்னோட மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? அன்றைக்கி இவனுடைய ஃபோனில் பார்த்தது உண்மையாகவே நினச்சிருந்தானா இல்லை ஏதாச்சும் ஒரு கற்பனையா? அப்போது இதுதான் உன்னோட ஜஸ்டிஃபிகேஷனா? மற்றவங்க அவனை பற்றி பேசுறது பிடிக்கல, அப்போது என்னை பற்றி அவங்க எல்லோரும் தப்பாக பேசலாமா? இங்கே பாரு சாங்சி, உங்ககிட்ட 99 தடவை ப்ரப்போஸ் பண்ணதுனால என்னோட மனசு ஏதோ கல் மாதிரி இருக்கணும், அவமானத்தை நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினச்சியா என்ன? இது வரும் ஒரு எக்ஸாம் தான், நீ எப்படியாச்சும் உன்னோட கிரெடிட்ஸை வேறு எக்ஸாமில் ஏற்றிக்கலாம், அதுக்கான ஹெல்ப்பை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் சாங்சி சொல்ல, எது எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? உனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, இதில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்க சாங்சி கிட்டத்தட்ட உண்மையை உளறிட்டா. யார் சொன்னால் எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவள் பேசாத மாதிரி மாற்றி பேசினான். கொடுத்த கிஃப்ட்டை கிளிக்க மறக்காத, இன்னும் சரியாக 3 நாள் தான் இருக்குது. என்னோடய ரூம்குள்ளே போகும்போது சாங்சியுமே அங்கே நிற்கிறத பார்த்தேன். சாங்சி நான் ஷாப்பிங் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரை ஃப்ரூட்ஸ். இந்த கடை சிட்டியோட ஆப்போசிட்டில் இருக்குது. போகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது போக கடைக்கு போனால் க்யூ மட்டுமே 1 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட்டையும் வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போன அடுத்த செகண்ட் தூக்கி எறிஞ்சேன். அப்புறம் கடைக்கு போயிட்டு 7000 ரூபாய் கிட்ட காசு செலவு பண்ணி 10,000 பேஜுக்கு பிரிண்ட் ரெடி பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், சரியாக 23ஆம் தேதி நம்ம காலேஜோட ரூஃப்லேருந்து இந்த பேப்பர் எல்லாத்தையுமே கீழே கொட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன யோசிச்சாங்கன்னா, நான் இன்னுமே சாங்சியை விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே பாரு ஜின்னுவும், கடந்த கொஞ்ச நாளாக அந்த சாங்சி உனக்கு என்னென்ன பண்ணுறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். உடனே நீயே எதுக்காக இப்படி ஹர்ட் பண்ணிக்கிறா? அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி என்ன டிஃபன் பண்ணி பேசுறது கேட்கும் போது என்னோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சொன்ன டைமிங்கில் கரெக்டாக அது ரூஃப்லேருந்து தூக்கி போடுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆளுங்களையும் ஏற்கனவே பே பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு என்னோடய வீட்டுக்கு திரும்ப போனேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ண போகிறேன். இங்கே வந்து 6 மாதம் தான் ஆகுது, அதனால் என்கிட்ட பெருசாக பொருட்கள்னு கிடையாது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் சாங்சிக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த ஸ்கார்ஃபை பின்னுறதுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு.
ஸ்கார்ஃபை நான் கட் பண்ணி எதுக்கும் உதவாமல் கிழிச்சு போட்டேன். இந்த ஜாடியை சாங்சி தான் டொனேட் பண்ணியிருந்தான். ஜாடியை நான் ஆக்ஷனில் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். தூக்கி போட்டு பீஸாக உடைச்சேன். அவளுக்காக கண் முழிச்சு ராத்திரின்னு கூட பார்க்காம எழுதினேன் எல்லா லவ் நோட்டீஸையும் கிழிச்சு போட்டேன். அடுத்த நாள் காலையில் வெளில இருக்க சத்தத்தினால கொஞ்சம் வேகமாகவே விடிய காலையில் எழுந்திரிச்சிட்டேன். ஃபோன் எடுத்து பார்த்தா என்னோடய நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ அதிகமான மெசேஜ். இந்த மெசேஜ் எல்லாமே ஏன்னு யோசிப்பீங்க, வேறு யார்? சாங்சியோடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப். சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுக்கே தெரியாமல் இந்த குரூப்பில் அவளுடைய டேஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஒரு மெம்பராக சேர்ந்தேன். இந்த முறை ஜின்வு உனக்கு பண்ண போகிற ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்ல போறியா? என்னோட கைவிரல் ஃபோன்லேயே பாஸ் ஆக்கி இருந்துச்சு. ரேரான ஒரு விஷயம் நடந்துச்சு. லிடியா ரொம்ப லாங்கான ஒரு மெசேஜ் அனுப்பினா. இது என்னுடைய பதிலை பற்றின ப்ரொபோசல் கிடையாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு நடுவில் இத்தனை நாளாக ஃபீலிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக செட்டில் ஆக போகுது. கேள்வி கேட்குறத நிப்பாட்டிட்டு ஒழுங்கான அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எதை நான் சூஸ் பண்ணுறது? இதுவா இல்லை இதுவா? யார் பேசுகிறான்னு பாருங்கள். நம்ம கேம்பஸோட பியூட்டி சாங்சியா எப்படி பேசிகிட்டு இருக்குது. அவள் இன்னொரு லைனும் மெசேஜ் பண்ணான். இந்த லைஃப்பில் நான் லவ் பண்ணுறது ஒருத்தர் தான், அது ஜின்வு மட்டும்தான். அந்த வார்த்தையை பார்க்கும்போது என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் சத்தமாக சிரிச்சிட்டேன். அவன் என்னை லவ் பண்ணுறான், அதனால் என்னோடய ப்ரொப்போசலை 99 தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் அவன் என்னை லவ் பண்ணுறான். அதனால் மொத்த காலேஜுமே சிரிக்கக்கூடிய ஒரு கோமாளியாக மாற்றிட்டான். அவன் என்னை லவ் பண்ணுறான். இவ்வளோ நாளும் என்னை இக்னோர் பண்ணிவிட்டு வேற ஒரு பையன் கூட ஜஸ்ட் என்னை பொறாமப்பட வைக்கிறதுக்காக அவ்வளோ க்ளோஸாக நடிச்சாலாம் என்ன. அவன் என்னை லவ் பண்ணுறான். அதனால் நான் பண்ணாத தப்புக்கு என்னை ஃப்ரேம் பண்ணி வேற ஒரு பையனை காப்பாற்றினான். இவளோட லவ் இப்படி தான் இருக்கும்னா எனக்கு அது தேவையே கிடையாது. சாங்சி, மொத்த காலேஜுமே உன்னோட 100வது ப்ரொபோசல் பார்க்குறதுக்காக காலேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோடய ஃபோனை வைக்கலான்னு போகும்போது என்னோடய ப்ரைவேட் மெசேஜ் ஒன்று பார்த்தேன். நான் வெளியே போக போகிறேன்னு சாங்சி மெசேஜ் பண்ணேன். நானும் வெளில தான் போகிறேன்னு ரிப்ளை பண்ணேன். ஆனால் அவள் போகிற டைரக்ஷனில் தான் கிடையாது. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த கார்டை பார்க்கும்போது அவன் முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் இந்த கார்டை பார்க்கும்போது நான் பறந்து போயிருப்பேன். போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு முறை இந்த எம்டி ரூமை பார்த்துட்டு என்னோடய ஃபோன் எடுத்து சாங்சியோட ஃபோன் நம்பர், அவளுடைய எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையும் பிளாக் பண்ணேன். எல்லாத்தையும் பிளாக் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரப்போசலை பார்க்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டமே கூடி இருக்குது. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கொண்டு இருக்காங்க. மணி இப்போது 8:59 ஆகிடுச்சு. ஜின்வு இப்போது ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணிட்டான். எல்லாருமே கார்ட்ஸை தூவ ஆரம்பிங்க, இதை நம்ம ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். டாப் ஃப்ளோர்லேருந்து கார்ட்ஸ் கீழே கொட்ட ஆரம்பிச்சது. கூட்டத்தில் சரியாக பார்க்க முடியாதவங்க பனி எதுவும் பெய்ய ஆரம்பிச்சிச்சோன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு ஏகப்பட்ட கார்ட்ஸு மலையாக கீழே கொட்ட ஆரம்பிச்சது. சாங்சியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கொட்டிக்கிட்டு இருக்க இந்த கார்ட்ஸை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அவங்க இந்த ப்ரொப்போசலை அட்மையர் பண்ணாங்க. எவ்வளோ கார்ட்ஸ் இருந்திருக்கும், ஒரு 10,000 இருந்திருக்கும். தன்னோட ஃப்ரெண்ட்ஸு போடுறதை கேட்க சாங்சியோட மனசுக்குள்ளே இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. ஒரு கார்டையுமே கேட்ச் பண்ணி முகத்தில் ஒரு ஸ்மைலோட திறந்து பார்த்தா அவள் முகத்தில் இருந்த மொத்த எக்ஸ்பிரஷனும் காணாமல் போச்சு. நான் ப்ரொப்போஸ் தான் பண்ணியிருப்பேன்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அதில் இருக்க வார்த்தைகளை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. அவங்களுடைய வாய்ஸ் அப்படியே சைலண்ட்டாக மாறிச்சு. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. மற்ற சில கார்ட்ஸையும் சாங்சிக்கிட்ட எடுத்து கொடுக்க அந்த எல்லா கார்ட்ஸ்லேயும் சரியாக ஒரே விஷயம் தான் இருந்துச்சு. ஜின்வுக்கு சாங்சியை சுத்தமாக பிடிக்காது. இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? இது என்ன ப்ரொப்போசலா? கண்டிப்பாக ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கும். யாராச்சும் ப்ராங்க் எதுவும் பண்ணுறாங்களா என்ன? சாங்சி அப்படியே உறைஞ்சி போனான். என்ன நடக்குதுன்ற குழப்பத்தில் மூச்சு விடவே கஷ்டமாக ஃபீல் பண்ணான். சாங்சி என்ன நடக்குதுன்ற குழப்பத்தில் வேகமாக டாப் ஃப்ளோருக்கு ஓடி போனான். அவளை சுற்றி அந்த கூட்டமும் ஃபாலோ பண்ணி வந்துச்சு. நீங்கள் தானே இந்த கார்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் இதை சொந்தமாகலாம் பண்ணல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கார்டுக்கும் ஜின்வு சொந்தமாக அவனுடைய காசை செலவு பண்ணி பிரிண்ட் பண்ணான். நாங்கள் ஜஸ்ட்டு டெலிவரி மட்டும் தான் பண்ணோன்னு சொல்ல கீழே இருக்க அந்த கூட்டத்துக்குள்ளே முனங்கள் சத்தை கேட்க ஆரம்பிச்சது. ஆமாம், இந்த சாங்சிக்கு தான் எப்போவுமே ஜின்வுவை பிடிக்காது. அப்படியே அந்த விஷயத்தை சாங்சி அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி நடந்துக்கிறா. நீ நாவெல்லாம் படிக்கிறது இல்லையா? இந்த மகாராணிக்கு இப்போ தான் போட்டி ஆரம்பிச்சிருக்கு. உண்மையாகவே சாங்சி இப்போது வருத்தப்பட்டனா அதுக்கான காரணம் அவள் தான். இந்த ஃபீலிங்லாம் 99 தடவை அவனை ரிஜெக்ட் பண்ணும்போது எங்கே போச்சு? இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாங்சியை தாக்குச்சு. ஒரு ஆணி எடுத்து அவளோட இதயத்தை குத்துற மாதிரி இருந்துச்சு. அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு பறந்துட்டான்னு அவன் காமிச்ச அந்த சைகை, அதை பார்த்த உடனே சாங்சியோட இதயம் ஒரு சில செகண்டுக்கு நின்று போச்சு. எது பறந்துட்டானா? இப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. அப்போது ஜின்வு இன்னைக்கு கேம்பஸ் கூட வரலையா? என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் சாங்சிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ ரொம்ப லேட். லிஃப்ட் இல்லாமல் படிக்கட்டு வழியாக கீழே நடந்து வந்தா சாங்சி கிரவுண்டு வந்து பார்த்தா அந்த கார்ட்ஸை சுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியாக கீழே இருக்கிற அந்த கார்டு எடுத்து சாங்சி வாசிச்சு பார்க்க அதுலேயும் அதே வார்த்தை தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அவளுடைய முகத்தில் ஆச்சரியம் இல்லை, அதுக்கு பதிலாக பயம் இருந்துச்சு. அவளால் அந்த பயத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு சாங்சியை பார்த்து, நீ ஒன்றும் கவலைப்படாத சாங்சி, நீ எல்லாத்தையுமே அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. அவனை ரொம்பவே காதலிக்கிறான், கண்டிப்பாக உன்னை மன்னிச்சு விடுவான். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். அவன் 2 வருஷமாக உனக்கு 99 தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அதை சீரியஸாக நினச்சி பண்ணியிருக்க மாட்டான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸு பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் சாங்சிக்கு நல்லாவே தெரியும் இந்த முறை ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குன்னு. சாங்சி இப்போது எதை பற்றியும் யோசிக்கிற மாதிரி தெரியல. வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா 2-3 பேர் ஏகப்பட்ட லக்கேஜை கொண்டு போகிறாங்க. சாங்சியோட மனசில் புதுசாக யாராச்சும் குடி வந்திருப்பாங்க போலன்னு யோசிக்க சாங்சிக்கு ஒரு குரல் கேட்குது. நான் இப்போ தான் இங்கே புதுசாக குடி வந்திருக்கேன்ற மாதிரி. அந்த புது ரெசிடென்ட்டு 1705ன்ற நம்பரை சொல்ல அந்த நம்பரை கேட்ட உடனே சாங்சிக்கு தூக்கி வாரி போட்டுது. ஜின்வு அப்பார்ட்மெண்ட்டை அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இப்போ அவளோட மனசு குழப்பத்தில் இருக்குது. அவளோட கால்களை அவ்வளோ ஹெவியாக ஃபீல் பண்ணுறான்.
தண்ணியிலேருந்து ஏதோ வெளில கொண்டு வந்த மாதிரி அவளுடைய ஃபோன் எடுத்து ஜின்வுக்கு மெசேஜ் பண்ணுறா. நீ எதுக்காக வெளில போன? மெசேஜ் அனுப்பினா அடுத்த செகண்டே சின்னதாக ஒரு சிவப்பு கலர் டாட் வருது. அந்த ரெட் டாட் இவளால் அக்செப்டே பண்ண முடியல. மறுபடியும் ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புறா. ஏதோ ஒன்று சம்திங் ராங்கில் இருக்குன்றதை நல்லாவே புரிஞ்சுக்கிறா. சாங்சியோட ஃபோன் அடிக்க அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் அவளுடைய ஃப்ரெண்டு. எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஜின்னு உன்னை விட்டு இட்டாலிக்கு போயிட்டான்ற பதில் சொல்ல, நான் இப்போ போர்டில் தான் இருக்கேன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் அவனோட பேரையும் இப்போ தான் பார்த்தேன். இதை கேட்ட உடனே சாங்சிக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. சாங்சியால் நிற்க கூட முடியல. அவளோட பேலன்ஸ் மிஸ் ஆகுது. நடக்க முயற்சி பண்ணால் அவளுடைய கால்கள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டுது. பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து பயங்கரமான அடி நெத்தியில் படுது. காயம் சீரியஸாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆகிறான். காலேஜோட ப்ரொஃபஸர் சாங்சியை மீட் பண்ணுறதுக்காக வராரு. மனுஷன் பார்க்கறதுக்கு அவ்வளோ கோவத்தோடு இருக்க மாதிரி இருக்க. சாங்சியோட ஃப்ரெண்ட்ஸு அவர் பக்கத்தில் கூட போகல. ஜின்னு காப்பி அடிச்சான்ற விஷயத்தில் நீ பின்னால் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். பொய் சாட்சி சொன்னேன்னு உண்மையை சொல்ல. பதிலுக்கு ப்ரொஃபஸர், நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்றது தெரியுமா? இந்த கேஸ் இப்போ ப்ராசஸ் ஆகி ஏற்கனவே அவனோட பப்ளிக் இமேஜும் பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிருக்கு. உன்னால் இந்த 2 விஷயம் போதும் அவனோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும். அவன் இது வரைக்கும் உனக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் பண்ணியிருக்கானா? உனக்கு டீசென்சி பற்றி கொஞ்சமாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு உண்மையை ஒத்துக்க. சாங்சி எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக கவுன்சிலுக்கு ஓடி போகிறான். இருக்கிற சன்ஃப்ளவருக்கு என்ன நடக்குதுன்னு எந்த ஐடியாவும் கிடையாது. அங்கே இருக்கிற டீன் முன்னாடி சாங்சி பார்த்தீங்கன்னா காப்பி அடித்தது ஜின்னும் கிடையாது, இந்த சன்ஃப்ளவர் தான் அப்படின்னு சொல்ல நேரத்தில் இவனுக்கு கண்ணீரே வந்துடுது. இவனும் மாற்றி பேச முயற்சி பண்ணுறான். சாங்சி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதனால் இப்படி பேசுகிறேன்னு சமாளிக்க முயற்சி பண்ணேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா எனக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே தெரியும். சன்ஃப்ளவர் எழுதின ஒரு லெட்டரை கொண்டு வந்து இதில் இருக்க 2 ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணி பார்க்க சொல்கிறான். 2மே மேட்ச் பண்ணி பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க சன்ஃப்ளவர் தான் உண்மையாகவே காப்பி அடிச்சதுன்னு. எல்லாமே சால்வ் ஆனதுக்கப்புறம் ப்ரொஃபஸரை பார்த்தா சாங்சி, இப்போது எல்லாமே சரியாயிடுச்சு, ஈத்தன் திரும்ப வந்துடுவானா? மொத்த காலேஜில் இது ஒரே ஒரு ஸ்பாட் தான் இருக்குது. இட்டாலி போயிட்டு 3 வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்தால் அவனுடைய கரியரே பயங்கரமாக இருக்கும். அவன் எதுக்காக திரும்ப வரப்போகிறான்? எல்லாத்துக்கும் மேலே நீ இன்னும் இங்கே தான் இருக்குதா? இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவன்கிட்ட ஆரம்பத்திலே அட்வைஸ் பண்ணியிருப்பேன், உன் பின்னாடி போவேன். நான் ப்ரொஃபஸர் எனக்கு கால் பண்ணி எல்லா பிரச்சனையும் சரியாக போச்சுன்னு சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி ஒரு சாங்சியை ஒத்துக்க வச்சாருன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பிரச்சனை காம்ப்ளிகேட்டட்னு எனக்கு தெரியும். ஆனால் சாங்சி என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுலேருந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற திறமை எனக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எப்படியோ காலேஜுக்கு போனதுக்கப்புறம் இந்த முறை அட்மிஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்களா இல்லை ரூம் புக் பண்ணுறீங்களான்னு கேட்க, நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன்னு சொல்லி வெளியே வந்தேன். ரூமுக்கு போகிறதுக்காக என்னோடய லக்கேஜை தூக்கிட்டு போனேன். எனக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய படிக்கட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யாருக்காச்சும் காசு கொடுத்தாது ஹெல்ப் கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, சரியான சமயத்தில் ஒரு அழகான பொண்ணை என்னை மீட் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னா உடனே அக்செப்ட் பண்ணேன். 2 பேரும் நடந்து போனோம். என்னோடய ரூமை ரீச் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டோம். அடா என்னப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ என்னடானா வெறும் தேங்க்யூ மட்டும் தான் சொல்கிறேன், உன்னுடைய பிஸ்னஸ் கார்டு எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க சடனாக என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்பான். நான் எதிர்பார்க்கல. அதை கேட்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கல. என்கிட்ட பிஸ்னஸ் கார்டு கிடையாதுன்னு சாரி கேட்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஏற்கனவே பேனா இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்கள் நம்பரை இப்போ என் கையில் எழுதி கொடுங்க. கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய நம்பரை அவகிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் என்னோடய காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு எந்த பக்கம் போகணும்னு எனக்கு சரியாக தெரியல. குழப்பத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னால் இருந்து தட்டுற மாதிரி ஃபீல் பண்ணேன். திரும்பி பார்த்தா சோஃபியா எனக்காக லக்கேஜ் கிட்ட ஹெல்ப் பண்ணுவேன். ஆட்டிடியூடத்தை மென்ஷன் பண்ண, நானும் இங்கே தான் போய்கிட்டு இருக்கேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு பதில் சொன்னான். 2 பேரும் போகிற வழியில் பயங்கரமாக சிரித்து பேசிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் சோஃபியா அந்த பில்டிங்கை கை காமிச்சா. சோஃபியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெல்கம் செரிமோனியை அட்டன் பண்ணேன். அந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே நடந்துச்சு. வெளியே வரும்போது எனக்கு பயங்கரமாக பசிச்சுது. லஞ்சுக்கு என்ன தாண்டா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சோஃபியா நான் மறுபடியும் அப்ரோச் பண்ணான். லஞ்சுக்கு என்ன பிளான்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணான். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தோம். உண்மையாக சொல்லணும்னா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்கிற எங்களுடைய கல்ச்சரை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் குட் பை சொல்கிற நேரத்தில் சோஃபியாவோட முகத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் தெரிஞ்சது. இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருப்பீங்களா, நம்ம 2 பேரும் காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு கேட்க, நானுமே ஓகே சொல்ல. அந்த வீக்கெண்டு கிளைமேட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லொக்கேஷனுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லேக்கில் இருக்க ஒரு பறவையோட ஃபெதர் என்னோட தலையில் விழுக சோஃபியா க்ளோஸாக என்னோட பக்கத்தில் வந்து அந்த ஃபெதரை என்னோட தலையிலேருந்து எடுத்து போட்டான். அந்த நேரத்தில் யாராச்சும் எங்களை பார்த்துருந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட நான் தேங்க்யூன்னு சொல்லி கூட முடிக்கல. நான் சம்திங் அன்யூஸ்வலான விஷயத்தை நோட் பண்ணேன். ஒரு பொண்ணு தலையில் பேண்டேஜ்லாம் போட்டு டோர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அவள் பார்க்குறதுக்கு அப்படியே சாங்சி மாதிரியே இருந்தான். அவளை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே கண்ணில் ஒரு கோவத்தோட எங்கள் பக்கத்தில் வந்து நின்னான். யார் இதுன்ற மாதிரி கேட்க நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக சாங்சி தான். இவன் எப்படி என்னை ட்ராக் பண்ணான்னு என்னால் நம்பவே முடியல. இருந்தாலும் அவளை பார்க்கும்போது எனக்கு துளி கூட சர்ப்ரைஸ் இல்லை. அவளோட பார்வையில் நான் அவளுக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு சாப்பாடு. அவளுடைய வாட்ச்லேருந்து என்னை கண்டிப்பாக தப்பிச்சு போக விட மாட்டான். அவளை திரும்ப மீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ரெடியாக தான் இருந்தேன். யார் இது, ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா? கொஞ்ச நாளைக்கு நீ வெளிநாட்டில் இருந்தா அதுக்குள்ளே வேற ஒரு பொண்ணை பிடிச்சிட்டியா?
சாங்சியை பார்த்து உன்னோட லுக்கை தவிர பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் உங்ககிட்ட கிடையாதுன்னு நான் சொல்ல. நான் இப்போ உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். நான் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் பார்க்குறதுக்கு உங்ககிட்ட என்ன பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? என்னோட வார்த்தையை கேட்க சாங்சிக்கு ஏதோ ஐஸ் தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவளுடைய கண்ணு ஃபுல்லாக குழப்பமும் சந்தேகமும் நிரம்பி இருந்துச்சு. ஜின்வோ, இந்த கொஞ்ச நாளாக உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? நான் இப்போது சூப்பராக இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். உனக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒரு குட்டி வெக்கேஷன் கூட போனேன். ஆனால் உன்னை பற்றி சொல்லணும்னா நான் உன்னை இன்வைட் பண்ணாமே திடீர்னு வந்து என்னை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தலை. உன்னால் இந்த ஹிண்ட்டை புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் நீயா இங்கேருந்து கிளம்பிடு. நானும் சோஃபியாவும் ஒன்றா இருக்கிற இந்த நேரத்தை நீ கெடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போது சூழ்நிலை சாங்சியோட கையை மீறி எப்போயும் போயிடுச்சு. இங்கே பாரு ஜின்வோ, நான் உன்னுடைய ஃபீலிங்ஸ் யூஸ் பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறியான்னு நடுக்கத்தோட என்னை பார்த்து கேட்க நான் என்னுடைய ஐப்ரோ மேலே தூக்கி வாய்ஸில் கொஞ்சம் கிண்டலாம். கவலைப்படாத, நம்ம 2 பேரும் எப்போயோ ஸ்டேஞ்சஸாக மாறிட்டோம். என்னை நினச்சி நீ தூங்காமல் இருக்க அவசியமே இல்லை. என்னோட கண்ணை பார்த்தே அவள் புரிஞ்சுக்கிட்டா நான் எதுவும் போய் சொல்லலை, ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் சோஃபியா நாங்கள் 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம்னு நினச்சான். சாங்சி என்னோட கையை பிடிக்கிறத பார்த்ததுக்கப்புறம் சோஃபியா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டா. 2 பேருக்குள்ளே வந்து அவருடைய கையை அப்படியே உதறி விட்டா. சாங்சி அவளை தள்ளி விட 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடையில் இருக்க மற்ற கஸ்டமர்ஸ்லாம் இந்த சண்டைக்கு நடுவில் மாட்டிக்குவேன் நான் கிளம்பி போக ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த கடையோட ஓனர் போலீஸ்க்குமே கால் பண்ணார். 2 பேருமே போலீஸ் பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போனாங்க. அங்கேயுமே இவங்க 2 பேரும் அமைதியாகிற மாதிரி தெரியல. அந்த பேண்டேஜுமே கீழே விழுக சோஃபியாக்கு அடிபட்டு எல்லாருமே நோட் பண்ணாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டாங்க. யார் இந்த பிரச்சனைக்கு காரணன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அங்கிருந்த ஒரே ஐவிட்னஸ் நான் மட்டும்தான். போலீஸ் என்னை பார்த்து கேட்டாங்க, யார் இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சது? சாங்சி அப்புறம் சோஃபியா 2 பேருமே நான் என்ன பேச போகிறேன்னு சார் பையனே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கூட தேங்கலை, கான்ஃபிடென்ட்டாக என்னோட கையை மேலே தூக்கி பதில் சொன்னேன். சாங்சி தான் இதை முதல்ல ஆரம்பிச்சது. அவள் தான் சோஃபியாவை முதல்ல தள்ளி விட்டா. அப்போது நீங்கள் சாங்சியோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே உறைஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே முதல்ல ஆரம்பிச்சது சாங்சி கிடையாது, சோஃபியா. ஜின்வோ அவள் தான் தள்ளி விட்டானே அவன் என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே சாங்சி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. நான் அவனுக்கு பண்ணதை இப்போ திரும்ப கொடுக்குறான். ஒருத்தர் மேலே பொய்யா பழி சுமத்துறது எப்படி இருக்குன்றதை நானும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். போலீஸ்கிட்ட நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை சாங்சியால் தாங்கிக்கவே முடியல. பக்கம் இனிமேல் எப்போவுமே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சாங்சி என்னை பார்த்து கேட்க நான் அவளை பார்த்தேன். கூலாக ஒரு பதில் சொன்னேன். நான் ஒரு நேர்மையான பர்சன், உண்மை யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட்டு தான் இருப்பேன். சோஃபியா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்காக இருந்ததுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். சோஃபியா மறுபடியும் என்னை இன்வைட் பண்ணான். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். சோஃபியா உண்மையாகவே ஒரு அழகான பொண்ணு தான். இருந்தாலும் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது இதை விட பெட்டராக மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே என் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது ரிலேஷன்ஷிப்காக நான் வேகமாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் விருப்பப்படல. சாங்சி மறுபடியும் எங்களை பார்த்தானா கண்டிப்பாக அந்த பிரச்சனை திரும்ப உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே சோஃபியாவை நான் ரிஜெக்ட் பண்ணேன். அடுத்த 1 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னோடய லைஃப் செம்ம பீஸ்ஃபுல்லாக போச்சு. நடுவில் சோஃபியா எனக்கு கால் பண்ண முயற்சி பண்ணேன், ஆனால் நான் அக்செப்ட் பண்ணல. மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நல்லா பழக ஆரம்பித்தேன். இப்படியே போக போக நான் சாங்சியை மறக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் சாங்சி மறுபடியும் என்னை மீட் பண்ணான். பார்க்குறதுக்கு ஒரு மணப்பெண் மாதிரி, கையில் ஒரு பொக்கே, பயங்கர கிராண்டான ட்ரெஸ்ஸு, சுற்றி ஏகப்பட்ட ரோஸ் அண்ட் பலூன்ஸ். ஜின்வோ, நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், 100 முறை கூட பண்ணுவேன். எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பியா? இதே வார்த்தைகளை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், இப்படியே உடஞ்சி வந்திருப்பேன். என்னோட சந்தோஷமாக வேறு யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் இப்போது நான் கம்ப்ளீட்டாக ஒரு புது மனுஷனாக மாறிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் இப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக இருந்தேன்னா, அதுவும் பப்ளிக்கில் போயிட்டு ப்ரப்போசல் பாஸ்ட் நினச்சா எனக்கே அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எந்த பதிலும் வரல. சாங்சி இப்போது பதட்டமாக ஃபீல் பண்ணான். நான் வேணும்னே இந்த பக்கம் திரும்பி வேற ஒரு பையனுக்கு கை காமிச்சேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு க்ளோவி, ஜின்வோ இந்த வீக்கெண்டு நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டயத்தில் கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட காரணம் வந்துச்சு. நானும் அக்செப்ட் பண்ணேன். நாங்கள் 2 பேருமே அவ்வளோ ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருந்த சாங்சியை மறந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து தூரமாக போகிறத சாங்சியால் தாங்கிக்க முடியல. அவள் கோவத்தில் தன்னோட கையை முறுக்கினான். அவளுடைய மொத்த முகமும் அப்படியே சிவப்பாக மாறிடுச்சு. அவளுடைய கண்ணில் அவ்வளோ ஜெலசி நேரம் இருந்துச்சு. சாங்சி எங்களுடைய வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு சாங்சியால் தெளிவாக பார்க்க முடிஞ்சு. கேம்பிங்கு, செலிப்ரேஷனு, இந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாங்சியால் கலந்துக்க முடியாது, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தான். அவன் என்னை பார்க்கும்போது பாரமாக ஃபீல் பண்ணான். ஏன்னா நான் என்ன பண்ணணும், க்ளோவி என் பக்கத்துலேயே இருந்தான். அங்கே 2 பேரையும் பார்க்கும்போது இப்போது சாங்சியோட மனசுக்குள்ளே என் கிட்டேருந்து க்ளோவியை பிரித்து தூரமாக்கணும்னு தான் தோணும். ஆனால் சாங்சி அதை கண்டிப்பாக செய்ய மாட்டான். ஏன்னா அந்த விஷயம் என்னை இன்னும் கோவப்படுத்தும். அவன் மேலே இருக்க ரெப்புடேஷனை இன்னும் மோசமாக்குன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் அமைதிக்காக நான் ஆத்தோரத்தில் வந்து காற்று வாங்கிட்டு இருந்தேன். உடனே சாங்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டான். என் கூட பேசுறதுக்காக பக்கத்தில் வரும்போது நான் இங்கேருந்து விலகி போக ஆரம்பிக்க சாங்சி பதட்டப்பட்டா. நான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வார்த்தைகள் என்னோட அட்டென்ஷனை வாங்குச்சு. அப்படின்னு என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போதே நீ என்னை லவ் பண்ணன்றதா? இதை கேட்க சாங்சிக்கு என்ன நடக்குதுன்னு அவளால் நம்ப முடியல. நீ என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே லவ் பண்ணேன்னு சொல்கிறேன், ஆனால் 2 வருஷத்துக்கு உன்னால் இந்த ஃபீலிங்ஸை மறைச்சு வைக்க முடியுதா? நீ லவ் பண்ணியிருந்தாலும் 99 தடவை பிடிச்ச பையனை யாரால் ரிஜெக்ட் பண்ண முடியும்? லவ் பண்ணுற பையனை யாராச்சும் பக்கத்தில் வர முயற்சி பண்ணும்போது தூரமாக வரட்டி விடுவாங்களா? இதுதான் லவ்வா? எனக்கு என்னமோ அது லவ் மாதிரி தெரியல, ஏதோ வெறுப்பு மாதிரி தான் தெரியுது. அவள் ஏதாச்சும் சொல்லி நான் சொன்ன வார்த்தைகள் உண்மை கிடையாதுன்னு மறுத்து பேச முயற்சி பண்ணா. ஆனால் அவகிட்ட சாலிடான ஒரு வார்த்தை கூட கிடையாது. உனக்கு அந்த சன்ஃப்ளவர் தானே ரொம்ப பிடிக்கும், அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தியே, சும்மா சொல்லக்கூடாது
முடியாது, நீங்கள் 2 பேரும் ஒரு பக்காவான ஜோடி. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. இப்போ உன்னை எனக்கு பார்க்குறதுக்கே பிடிக்கல. சாங்சியோட கண்களில் இப்போ ஞாபகம் இருக்க போகிறது நான் அவளை அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக பார்த்தது. சொல்லி முடிச்சுட்டு நான் கேம்புக்கு ரிட்டர்ன் ஆனேன். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இனிமேல் என்னோட வாழ்க்கையை விட்டு சாங்சி கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுவான்னு நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு. எப்போல்லாம் நான் வெளியே போக ஆரம்பித்தாலும் சாங்சி என் பின்னாலே இருக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அதையும் ஒரு ப்ரொப்போசலாக நினச்சி என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தான். 1 முறை 2 முறை, அதுக்கப்புறம் நான் என்றதை நிப்பாட்டிட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு அப்சஷன் இருக்குது. அவளுக்கு நான் எதுவும் திரும்ப கொடுக்க போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக இக்னோர் மட்டும் தான். முடிஞ்ச அளவுக்கு அவளை இக்னோர் பண்ணுவேன். முடியாத சமயத்தில் செக்யூரிட்டி கூப்பிட்டு அமுச்சு வச்சுருவேன். சாங்சி என்ன யோசிச்சானா, என்னை கண்டினியூவாக விடாமல் ஃபாலோ பண்ணா ஏதாச்சும் ஒரு நாள் நான் மனசு மாதிரி அவள் கூட திரும்ப வந்துடுவேன்னு யோசிச்சான். ஆனால் அப்போ அவளுக்கு தெரியல ரியாலிட்டி வேறு ஒரு பிளான் வச்சுருக்குதுன்றது. நான் அவகிட்ட இருந்து மூவ் ஆன் மட்டும் ஆகலை. வேறு யாராச்சும் ஒரு பொண்ணு என் கூட வந்து பேசினாங்கன்னா அவளோட கண்ணு முன்னாடியே அதை அக்செப்ட் பண்ணி அவங்க கூட பழக ஆரம்பிப்பேன். போக போக சாங்சிக்கு புரிய ஆரம்பிச்சது இங்கே இருக்க நிறைய பேருக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை ரிஜெக்ட் பண்ணேன். நாட்களும் ஓடிச்சு. ஆனால் அவள் அதை எதுவுமே பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல. நான் இப்போலாம் சாங்சிக்கிட்ட எவ்வளோ ரூடாக இருந்தாலும் அவள் அதை ஃபீல் கூட பண்ண மாட்டான். கிட்டத்தட்ட இம்யூனாகவே மாறிட்டான். குளிர்காலம் இலையுதிர்காலமாக வந்துச்சு, அதுக்கப்புறம் வெயில் காலமே வந்துருச்சு. ஏதாச்சும் ஒன்று மாறுன்னு சாங்சி யோசிக்கும் போது நான் வேறு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி சாங்சி முன்னாடி போய் நின்னேன். அவள் கண்கள் அவ்வளோ சிவப்பாக இருந்துச்சு. என் பக்கத்தில் வர முயற்சி பண்ணான். அப்போது செக்யூரிட்டி வந்து அவளை பிடிச்சிக்கிட்டாங்க. சாங்சி என்னை பார்த்து ஏன் அப்படின்ற கேள்வியை சத்தமாக கத்துனான். நான் இளமையாக இருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே என்கிட்ட நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் சாங்சி கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். தினமும் பாரில் தனியாக சரக்கடிச்சா நைட் எப்பவும் போதையில் தான் தூங்குவோம். அடுத்த நாள் எழுந்திரிச்சு எப்படியாச்சும் கதறி எழுது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உடச்சி போட்டு பழையபடி இருக்கலான்ற தைரியத்தில் வருவாள். ஆனால் நான் வேறு ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய தைரியம் அப்படியே உடஞ்சி போயிடும். நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன்னு சாங்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. இப்போது எனக்கும் இந்த புது கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆச்சு. சாங்சிக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்னை கம்ஃபர்ட் பண்ணலான்னு என் பக்கத்தில் வந்து அப்ரோச் பண்ணான். நடக்க போகிற எதுவுமே அவள் எதிர்பார்த்த மாதிரி இருக்க போகிறதில்ல. நீ இப்போ நல்லா தான் இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் ஹேட்டாச்சா? நான் இத்தனை மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போயும் சாங்சியை பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் எல்லாத்தையுமே பேசி தீர்த்துட்டோம். இது ஒரு கம்ப்ளீட்டான மியூச்சுவல் பிரேக்கப். இங்கே பாரு, நான் உண்மையாகவே ஹேட்டாக இருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈத்தன், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணால் நான் அதுக்கு ஓப்பனிங்கே கொடுக்கல. இங்கே பாரு, நான் ஏற்கனவே டயர்ட் ஆகிட்டேன். நீ ஆக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா உன்னோட சன்ஃப்ளவர் கிட்ட போயிட்டு பண்ணு. அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். சாங்சியுடைய பிளான் எல்லாமே பல போகுது. 99 தடவை ப்ரப்போஸ் பண்ணியும் எதுவுமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியல. 100வது ப்ரப்போசலுக்கு அவள் கார்டனை சூஸ் பண்ணியிருந்தான். நாங்கள் முறையாக சந்திக்கும் போது இருந்த ஸ்பெல்லிங்கை அவள் ரீக்ரியேட் பண்ணான். அந்த கார்டன் முழுக்க டாமினோஸ் வச்சு கேண்டில் பற்ற வச்சிருந்தான். இந்த முறை அவள் என்னை உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது லவ் பண்ணான்றதை எப்படியாச்சும் புரிய வைக்கணுன்ற ஐடியாவில் இருந்தான். எல்லாமே கரெக்டாக போகுது. அந்த டைமும் வந்துச்சு. ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்து சேரல. அவளும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா டைம் அலாரமும் கிளிக் ஆச்சு. பலூன்ஸ் பறக்க ஆரம்பிச்சு, மியூசிக் ஓடுது, கேண்டில்ஸ் வெளிச்சம் நிரம்பி இருக்குது. அந்த டாமினோஸும் கீழே விழுக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசி பீஸுமே கீழே வந்துச்சு. அவளுடைய ஃபோன் ரிங் ஆகும்போது இது ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர். அட்டன் பண்ணி என்னோட குரலை அவள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான். ஆமாம், ஏதோ 100வது ப்ரப்போசல் இன்றைக்கி பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறதுப்பா, நான் இப்போது சைனா திரும்ப வந்துட்டேன். அவளால் அதை தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அந்த வழியை மறைச்சிக்கிட்டு சாஃப்டான டோனில் பேசினான். பரவாயில்ல ஜினு, நான் ஏற்கனவே ஹாப்பியாக தான் இருக்கேன். நீ கால் பண்ணதே எனக்கு போதும். உனக்காக நான் 101 தடவை இல்லை 102 எத்தனை முறை வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவளோட வாய்ஸை கேட்க அதில் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சுது. அவளுக்கு கால் பண்ணதை வச்சு நான் கிட்டத்தட்ட அவளை மன்னிச்சிட்டேன்னு நினச்சேன். அவனுக்கு கால் பண்ணது 2 விஷயத்தை சொல்கிறதுக்காக தான். இந்த கிளைமேட்டுக்கு காற்று ரொம்ப ட்ரையாக இருக்கும், ப்ளீஸ் அந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிடும், இல்லை கண்டிப்பாக நெருப்பு பற்றிக்கும். அப்புறம் 2வது விஷயம், எனக்கு இப்போது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டா. இந்த பொண்ணு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்ப அழகாக இருக்கான். நான் பேசினது கேட்க சாங்சிக்கு ஏதோ அவள் மேலே சபிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணான். நடக்கிற விஷயங்களை அவளால் தாங்கிக்கவே முடியல. கேண்டில் கீழே விழுந்து சுற்றி ஃபுல்லாக நெருப்பால் நிரம்புது. ஆனால் சாங்சி ஓடலை, அவள் கற்றுக்கூடலை. ஒரு சிலை போல் அப்படியே அங்கே அசையாமல் இருந்தான். அடுத்த நாள் மொத்த மரங்களும் சாம்பலாகுது. சாங்சி அந்த ஸ்மோக்னால மயக்க நிலமையில இருந்தான். சாங்சியோட ஃபேமிலிக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றிக்கிட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு இன்டர்நேஷனல் கேஸ்ன்றதுனால சாங்சி ஜெயிலுக்கு போனால். டேமேஜ் அதிகமாக இருந்ததுனால சாங்சி 6 மாதத்துக்கு ஜெயிலை ஃபேஸ் பண்ணான். இது மட்டும் இல்லாமல் சாங்சியை யூரோப்பியன் பிளாக் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் சாங்சி ஜெயிலேருந்து வெளியே வந்தான். சாங்சிக்கு ஏதோ ஒரு பெரிய கனவுலேருந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாளைக்கு அப்புறம் சாங்சி செல்ஃப் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தா என்ன நடக்குதுன்னு. இத்தனை மாதமாச்சு சாங்சி என்னை பார்க்கறதுக்காக ஒரு முறை கூட வரல. யதார்த்தமாக ஒரு நாள் ரோட்டில் சாங்சி என்னை மீட் பண்ணான். ஹே சாங்சி, எப்படியோ நான் வெளியே வந்துட்டேன், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இவள் பேர் வெரோனிகா, என்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட். சாங்சி சைனாக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணி இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு நாடகம் போல் பெர்ஃபார்மன்ஸான்னு கேட்க நான் எதுவுமே பதிலுக்கு ரிப்ளை பண்ணல. என்னால் இப்போது சாங்சியை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாளாக அவள் என்ன தான் லவ் பண்ணுறதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் உண்மையாகவே அவள் லவ் பண்ணுது
அவள் மட்டும் தான் என்னை ஒரு ட்ராஃபியாக தான் பார்த்தா. அவள் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக 3 வருஷம் படித்தேன், எல்லா காம்படிஷனும் வின் பண்ணேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்காக மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி பிடிக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போது எங்களோட லைஃப்பில் நாங்கள் 2 பேரும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மாறிட்டோம். இந்த சாங்சி கேரக்டரை உங்களால் முழுசாக புரிஞ்சிருக்க முடியாது. ஒரு குழப்பமான லவ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.